திண்டுக்கல்லில் உள்ள ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் கோவிலில் கத்தி போடும் வினோத வழிபாடு வெகு விமர்சையாக நடைபெற்றது. பெரிய கும்பிடு விழாவை ஒட்டி அம்மனுக்கு 16 வகையான அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றன. இதையடுத்து 1 வயதிற்கு மேல் உள்ள சிறுவர்களுக்கு பட்டம் கட்டுதல் நிகழ்வு அரங்கேறியது. அதைத் தொடர்ந்து அழகு சேவை எனும் கத்தி போடுதல் நடைபெற்றது. இதில் சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை சவுண்டம்மன் தீஸ்கோ என்ற முழக்கத்துடன் தங்களது தோள்களிலும் மார்பிலும் கத்தி போட்டு அம்மனை வரவேற்றனர். 18 ஆண்டுகளுக்கு பின் இந்த விழா நடத்தப்பட்டதால் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். ICSE 10ஆம் வகுப்பு தேர்வில் மார்த்தாண்டத்தை சேர்ந்த ஒரே பள்ளி மாணவர்கள் மாநில அளவில் 2 மற்றும் 3ஆம் இடங்களை பிடித்து அசத்தினர். நாடு முழுவதும் ICSE பாடத்திட்டத்தில் 10ஆம் வகுப்பு படித்தவர்களுக்கு பிப்ரவரி 27ஆம் தேதி தொடங்கி மார்ச் 29ஆம் தேதி வரை தேர்வு நடைபெற்றது. தேர்வு முடிவுகள் நேற்று முன்தினம் வெளியானது. கோவை மாவட்டத்தை சேர்ந்த மாணவி யோகவதி மாநிலத்தில் முதலிடம் பிடித்தார். இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பகுதியைச் சேர்ந்த ஒரே பள்ளி மாணவர்கள் 2 மற்றும் 3வது இடத்தை பிடித்து அசத்தினர். மாணவி அபர்ணா மற்றும் மாணவர் ஜிஷ்வின் லினோ ஆகியோரை பெற்றோர் முன்னிலையில் பள்ளி நிர்வாகத்தினர் இனிப்பு வழங்கி பாராட்டினர். டென்மார்க் நாட்டில் முதல் முறையாக பீர் யோகா நிகழ்ச்சி மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட்டது. அந்நாட்டில் கோபன்ஹேகனில் பீர் வாரம் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக யோகா செய்ய பொதுமக்களை ஊக்குவிக்கும் நோக்கில் பீருடன் உடற்பயிற்சி நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அதில் டின் பீருடன் பல்வேறு சாகசங்களை யோகா பிரியர்கள் செய்து அசத்தினர். யோகா செய்யும் பொழுது பீரை உத்வேக பானமாகவும் அவ்வப்போது அவர்கள் அருந்தி மகிழ்ந்தனர். ஆனால் பீர் அருந்திக் கொண்டே ஒரு சில உடற்பயிற்சிகளை மட்டும் செய்யக்கூடாது என்று யோகா பயிற்றுநர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இத்துடன் 7 மணி செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்து அடுத்த செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக இணைகிறார் நெறியாளர் விஷ்ணுராஜ். நன்றி பாலவேல் மற்றும் காயத்ரி. தொடர்ந்து இது சூப்பர் 60 இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான தொகுப்பு. தமிழ்நாடு முழுவதும் அக்னி வெயில் சுட்டரிப்பதால் குழந்தைகள் வயதானவர்கள் மதிய நேரத்தில் தேவையின்றி வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நேற்று 18 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பநிலை பதிவானது. தமிழ்நாட்டில் கடந்த 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் தொடங்கிய நிலையில் மோகா புயல் காரணமாக பரவலாக மழை பெய்தது. இதனால் சில இடங்களில் கோடை வெயிலின் தாக்கம் சற்று குறைவாக இருந்தது. இந்த நிலையில் தமிழ்நாடு புதுச்சேரியில் நேற்று 18 பகுதிகளில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி அதிகபட்ச வெப்பநிலை பதிவானது. கிருஷ்ணகிரி, வேலூர் பகுதிகளில் உச்சபட்சமாக 108 டிகிரி அளவிற்கு வெப்பம் பதிவானது. இதன் காரணமாக கிருஷ்ணகிரி நகரில் பகல் நேரத்தில் மக்கள் நடமாட்டம் குறைந்து காணப்பட்டது. திருத்தணியில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், சென்னை மீனம்பாக்கம், நுங்கம்பாக்கம், கரூர், பரமத்தி பகுதியில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், பரங்கிப்பேட்டையில் 104 டிகிரியும் வெப்பநிலை பதிவானது. ஆண்களுக்கு 3.5 to 4 லிட்டர் வரைக்கும் தண்ணி தேவைப்படும். அண்ட் பெண்களுக்கு 2.5 to 3 லிட்டர் தண்ணி தேவைப்படும். அது வழியாக குடிக்கலாம். அல்லது நீர் சத்து உள்ள பழங்கள் எங்கெங்கெல்லாம் இளநீ, நொங்கு, அப்படி இல்லைன்னா தர்பூசணி, இந்த மாதிரி நீர் சத்து உள்ள பழங்கள் அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் அக்னி நட்சத்திரத்தின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அன்றாட பணிகளுக்கு செல்வதே கடும் சிரமமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். குறிப்பாக சென்னையில் கடுமையாக வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் வெளியில் எங்கும் செல்ல முடியவில்லை என பல்வேறு தரப்பு மக்களும் கூறுகின்றனர். வண்டி ஓட்டுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டிராஃபிக்கில் நிற்கிறது இன்னும் மோசமாக இருக்குது. வண்டி ஓட்ட முடியல. ஒரு சாயங்காலம் மேலே ஓட்டலாம்னா டிராஃபிக்கு அதிகமாக ஒன்றும் பண்ண முடியல. வேலூரில் கடுமையாக வெயில் வாட்டி வதைப்பதால் தங்களால் அன்றாட பணிகள் எதையும் மேற்கொள்ள முடியவில்லை என்கின்றனர் மக்கள். பஸ் ஸ்டாண்டில் கூலி வேலை செய்கிறவங்க வர மூட்டைகளை இறங்கி எடுத்துகிட்டு போகிறோம்ல. கடுமையான வெயில் 2 நாளா, இந்த நாளாக வெளியில் ஒன்றும் கத்திரியே போகிறதில்ல. இப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கடுமையான வெயிலாக இருக்குது வேலூரில். இதேபோல் கிருஷ்ணகிரியிலும் வரலாற்றில் இல்லாத வகையில் வெயில் வாட்டி வதைப்பதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். வெயில் அளவுக்கு அதிகமாக இருக்குது. 108 டிகிரிக்கு மேலே இருக்குது. குழந்தைங்களை கூட்டி எங்கேயும் வெளியே போக முடியல. பைபாஸில் வெளியே வண்டியில் வர முடியல. அனல் காற்று மூஞ்சில் அடிக்கிற மாதிரி இருக்குது.
கிருஷ்ணகிரி மாவட்ட சரித்திரத்தில் இந்த அளவுக்கு வெயில் இது வரைக்கும் இந்த வருஷம் இருந்ததில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்நிலையில் உச்சி வெயில் எனப்படும் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை வெயிலில் குழந்தைகள் முதியோர்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். கோடை வெயில் தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க பொதுமக்கள் போதிய அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று பேரிடர் மேலாண் துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து பதிவாகியுள்ளது குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் வெயிலின் தாக்கத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள உடலில் நீர்ச்சத்து குறையாமல் பராமரிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவசியமான பணிகளுக்கு வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுது குடிநீரை எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும், எலுமிச்சை சாறு, இளநீர், மோர் மற்றும் பழச்சாறுகளை பருக வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பருவ காலத்தில் கிடைக்கும் பழங்கள், காய்கறிகள் மற்றும் வீட்டில் சமைத்த உணவுகளை சாப்பிடுவதுடன் நல்ல காற்றோட்டம் உள்ள இடங்களில் இருக்கவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பருத்தி ஆடைகளை அணிய வேண்டும் என்றும், வெளியில் செல்லும் பொழுது காலணி அணிவதுடன் குடைகளையும் எடுத்துச் செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உடல் சோர்வாகவோ மயக்கமாகவோ உணரும் போது உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும் என்றும், சிறிய குழந்தைகள், கர்ப்பிணிகள், முதியோர்கள் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் எக்கியார் குப்பத்தில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13ஆக அதிகரித்திருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே உள்ள எக்கியார் குப்பத்தில் சனிக்கிழமை கள்ளச்சாராயம் குடித்த 50க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி, மயக்கம், கண்ணெரிச்சல் ஏற்பட்டது. இதையடுத்து அவர்கள் அனைவரும் அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் சங்கர், தரணிவேல், சுரேஷ், ராஜமூர்த்தி, மலர்வழி, மண்ணாங்கட்டி, விஜயன், சங்கர், கேசவலு, ராஜ்வேல், ஆப்ரஹாம் உள்ளிட்ட 12 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இந்த நிலையில் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 38 வயதான ராஜவேல் என்பவர் இன்று காலை உயிரிழந்தார். இதனால் எக்கியார் குப்பத்தில் கள்ளச்சாராயம் குடித்த சம்பவத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13ஆக அதிகரித்திருக்கிறது. மேலும் முண்டியம்பாக்கம் மற்றும் மரக்காணம் அரசு மருத்துவமனையில் 32 பேர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கள்ளச்சாராய உயிரிழப்புகள் தொடர்பாக விழுப்புரம் எஸ்பி ஸ்ரீநாதா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதேபோல செங்கல்பட்டு எஸ்பி பிரதீப் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் நிகழ்ந்த கள்ளச்சாராய உயிரிழப்புகள் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு நடத்திய நிலையில் தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீநாதா பணியிடை நீக்கம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட மதுவிலக்கு பிரிவு துணை கண்காணிப்பாளர்களும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அதே நேரத்தில் செங்கல்பட்டு எஸ்பி பிரதீப் பணியிட மாற்றம் செய்யப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. முன்னதாக மேல்மருவத்தூர் ஆய்வாளர் பிரேமானந்த், சித்தாமூர் உதவி ஆய்வாளர் மோகனசுந்தரம், மதுவிலக்கு அமலாக்க பிரிவு உதவி ஆய்வாளர் ரமேஷ் ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்தனர். விழுப்புரம், செங்கல்பட்டு கள்ளச்சாராயம் தொடர்பான வழக்குகள் சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே உள்ள எக்கியார் குப்பத்தில் கள்ளச்சாராயம் குடித்ததில் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். மேலும் பாதிக்கப்பட்டோர் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து குடும்பத்தினரிடம் கேட்டறிந்தார். இதையடுத்து கள்ளச்சாராயம் விற்பனையை தடுப்பது தொடர்பாக விழுப்புரம், கடலூர், செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை கண்காணிப்பாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார். இதில் டிஜிபி சைலேந்திரபாபுவும் பங்கேற்றார். இப்பிரச்சனையின் மூல காரணத்தை கண்டுபிடித்து ஒழித்திட ஏதுவாக இந்த இரு சம்பவங்கள் குறித்த விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்படும். கள்ளச்சாராய விற்பனையை கண்காணிக்க தவறியவர்கள் மீதும் இந்த அரசு தயவு தாட்சியமின்றி நடவடிக்கை எடுக்கும். இதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு சென்ற முதலமைச்சர் கள்ளச்சாராயம் குடித்ததால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களையும் சந்தித்து ஆறுதல் கூறினார். கள்ளச்சாராய விவகாரத்தில் கடமை தவறிய காவல்துறை அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கள்ளச்சாராய விற்பனையை தடுப்பது குறித்து விழுப்புரத்தில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் இனி இப்படி ஒரு சம்பவம் நிகழக்கூடாது என்று ஆய்வுக் கூட்டத்தில் கண்டிப்புடன் உத்தரவிட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் கள்ளச்சாராயம் எனும் தீமையை யாரும் நெருங்க வேண்டாம் என்று பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ள முதலமைச்சர் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க அரசு இரும்பு கரம் கொண்டு செயலாற்றும் என்று உறுதியளித்தார். இந்த நிலையில் காலியாக உள்ள விழுப்புரம் டிஐஜி பதவிக்கு சென்னை சிபிசிஐடியில் டிஐஜியாக உள்ள ஜியா உல் ஹக்கை பணியிட மாற்றம் செய்து உள்துறை செயலாளர் அமுதா உத்தரவிட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்ட எஸ்பியாக உள்ள சுதாகர் செங்கல்பட்டு மாவட்ட எஸ்பி பதவியை கூடுதலாக கவனிப்பார் என்றும் அவர் அறிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்ட எஸ்பியாக உள்ள மோகன்ராஜ் விழுப்புரம் மாவட்ட எஸ்பி பதவியை கூடுதலாக கவனிப்பார் என்று அமுதா உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் அதிரடி சோதனையில் 19,000 லிட்டர் கள்ளச்சாராயம் கைப்பற்றப்பட்டிருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது.
தமிழகம் முழுவதும் 2 நாட்களில் நடைபெற்ற சாராய வேட்டையில் 1842 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 1558 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் கள்ளச்சாராயம் குடித்து பலர் உயிரிழந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு தேடுதல் வேட்டை நடத்த டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவிட்டார். இதன்படி 2 நாட்களாக காவல்துறை நடத்திய சாராய வேட்டையில் 1842 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 1558 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் 19,028 லிட்டர் சாராயம் கைப்பற்றப்பட்டதோடு 4,943 லிட்டர் சாராய ஊரல்கள் அழிக்கப்பட்டன. இவை தவிர கள்ளச்சந்தையில் விற்பதற்காக வைக்கப்பட்டிருந்த 16,493 டாஸ்மாக் மது பாட்டில்களும் 218 லிட்டர் கள் கைப்பற்றப்பட்டதோடு சாராய கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு 4 சக்கர வாகனம் மற்றும் 7 இருசக்கர வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறை கூறியுள்ளது. அதிமுக ஆட்சி காலத்திலேயே கள்ளச்சாராயம் இருந்ததாக அமைச்சர் பொன்முடி குற்றம் சாட்டியுள்ள நிலையில் கள்ளச்சாராய உயிரிழப்புகளுக்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கள்ளச்சாராய சாவுகள் தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பொன்முடி, அதிமுகவினர் வளர்வதற்காகவே அவர்களது ஆட்சியில் கள்ளச்சாராய விற்பனையை கண்டுகொள்ளவில்லை என்றார். இது இப்போ வந்தது இல்லை, ரொம்ப காலமாக இருந்துகிட்டு இருக்கிறது தான். அது அவங்க காலத்திலேருந்து அவங்களே அவங்க கட்டியாரம் போல காய்ச்சிட்டு இருந்த ஒன்று தான். அவர் சொல்கிறாருமா இப்போ தான் அந்த மாதிரி புதுசாக சொல்கிறாரு. இதெல்லாம் கொண்டாந்ததே அவங்களுடைய ஆட்சியில் தான், அவங்க கட்சிக்காரன் வளரணுங்கிறதுக்காக பண்ணது அவர். அதே நேரத்தில் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, கள்ளச்சாராயம் விற்பனை நடைபெறுவதாக செய்தி வெளியான பிறகும் திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை என்றார். இந்த மரக்காணம் பகுதியிலே கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. அப்பொழுதாவது இந்த அரசு விழித்துக் கொண்டு வேகமாக துரிதமாக இந்த கள்ளச்சாராய விற்பனையை தடுத்து நிறுத்தியிருந்தால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது. இதுக்கெல்லாம் முழு பொறுப்பு தமிழகத்துடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தான். ஆகவே திரு ஸ்டாலின் அவர்கள் தார்மீகமாக அவர் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். காவல்துறையினரை சுதந்திரமாக செயல்பட அனுமதிப்பது இல்லை என்றும், முதலமைச்சரின் குடும்ப உறுப்பினர்கள் தலையீடு காரணமாகவே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து உள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். கர்நாடகாவின் புதிய முதலமைச்சராக சித்தராமையா அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கர்நாடகாவின் புதிய முதலமைச்சர் யார் என்ற அறிவிப்பு இன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் 135 இடங்களை கைப்பற்றி காங்கிரஸ் கட்சி தனிப்பெரும்பான்மையை பெற்றுள்ளது. முதலமைச்சர் பதவியை பெற முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையா, மாநில காங்கிரஸ் தலைவர் DK சிவக்குமார் இடையே கடும் போட்டி நிலவுவதாக கூறப்படுகிறது. இதனிடையே பெங்களூருவில் நடைபெற்ற காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் குறித்த அறிக்கையை மேலிட பார்வையாளர்கள் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவிடம் அளித்தனர். இது தொடர்பாக சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்டோரிடம் மல்லிகார்ஜுன கார்கே இன்று ஆலோசனை நடத்துவார் என கூறப்படுகிறது. Congress President will look at the report, will hold deliberations, extensive deliberations with the state leaders as also other central leaders, and will take an appropriate call. சித்தராமையா டெல்லியில் இருக்கும் நிலையில் வயிற்று வலி காரணமாக நேற்று டெல்லிக்கு செல்லாத DK சிவக்குமார் இன்று பயணம் மேற்கொள்கிறார். இதனிடையே முதலமைச்சர் பதவியை சித்தராமையாவுடன் சுழற்சி முறையில் பகிர்ந்து கொள்ளும் பரிசீலனையை DK சிவக்குமார் நிராகரித்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து சித்தராமையாவை முதலமைச்சராகவும் DK சிவக்குமார் உள்ளிட்ட 3 பேரை துணை முதலமைச்சர்களாகவும் தேர்வு செய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் 10, 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வருகின்ற வெள்ளிக்கிழமை வெளியாகும் என அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை சுமார் 9.5 லட்சம் பேரும், 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 8,80,000 பேரும் எழுதியிருந்தனர். இதில் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்களின் முடிவுகள் வருகின்ற வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு வெளியிடப்படும் என அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. இதேபோல 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெள்ளிக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு வெளியிடப்படுகிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தில் உள்ள டாக்டர் MGR நூற்றாண்டு விழா கட்டடத்தில் முடிவுகள் வெளியிடப்படுகின்றன. மாணவர்கள் இரு இணையதளங்களில் தங்களது பதிவெண் மற்றும் பிறந்த தேதியை உள்ளீடு செய்து மதிப்பெண்களை தெரிந்து கொள்ளலாம். இவை தவிர மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் செயல்படும் தேசிய தகவலியல் மையங்களிலும் கிளை நூலகங்களிலும் கட்டணமின்றி முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கோவையில் நடைபயிற்சிக்கு சென்ற பெண்ணிடம் காரில் வந்த மர்ம நபர்கள் செயினை பறிக்க முயன்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கோவை பீளமேடு பகுதியைச் சேர்ந்த கௌசல்யா நடைபயிற்சி சென்றிருந்தார். அப்போது அவரது பின்னால் வந்து கொண்டிருந்த காரில் இருந்த நபர் ஒருவர் காரின் ஜன்னல் வழியாக திடீரென கௌசல்யாவின் செயினை பறிக்க முயன்றார். சுதாரித்துக் கொண்ட அவர் செயினை இறுக்க பற்றிக் கொண்டார். அப்போது மர்ம நபர்கள் காரை வேகமாக இயக்கி தப்பிச் சென்றனர். இதனால் சிறிது தூரம் இழுத்துச் செல்லப்பட்டு கீழே விழுந்த கௌசல்யா நூலிழையில் உயிர் தப்பினார். கௌசல்யா தனது செயினை பற்றிக் கொண்டதால் அது துண்டு துண்டாக பெய்ந்து கீழே விழுந்தது. ஆள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியில் துணிகர சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.